Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை பிற்பகல் 3:30 மணிக்கு தவிக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை பிற்பகல் 3:30 மணிக்கு தவிக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். பிற்பகல் 1:40 மணிக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் தமிழகம் வர இருக்கும் நிலையில் அவரை பிற்பகல் 3:30 மணிக்கு தவிக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை பிற்பகல் 3:30 மணிக்கு தவிக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். ஆளுநர் பிற்பகல் 1:40 மணிக்கு வருகை தர இருக்கும் நிலையில் பிற்பகல் 3:30 மணிக்கு தவிக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். மேலதிக விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க இருக்கலாம். விக்னேஷ், விவரங்கள். பிரகாஷ், வணக்கம். தமிழகத்தில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளிலும் தீவிரமாக இறங்கியிருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுதினத்தில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்து பொதுத்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி சென்றிருக்கிறார். குறிப்பாக பதவியேற்பு விழாவில் பங்கேற்கக்கூடிய விருந்தினர்கள், அவர்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய இருக்கை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர் ஆலோசனை செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். அவரை எப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்தித்து பேசுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் மாலை 3:30 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஆளுநர் மாளிகையில் தவேகாவினுடைய மூத்த நிர்வாகிகள் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை சட்டமன்ற குழு தலைவராக 100க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதை சுட்டிக்காட்டி அதற்கான ஆதரவு கடிதத்தையும் வழங்கி விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுக்க இருக்கிறார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. தவேகா தரப்பை பொறுத்தவரையில் நாளை இந்த பதவியேற்பு விழாவை நடத்தலாம் என முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் தற்போது நாளை மறுதினம் 8ஆம் தேதி முகூர்த்த தினமாக இருக்கிறது, நல்ல தினம் என்பதால் அன்றைய தினம் பதவியேற்பு விழாவை வைக்கலாமா என்ற ஒரு ஆலோசனையும் அவர்கள் மத்தியில் எழ தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் நேரம் குறுகிய நேரமாக இருக்கிறது. இன்றைய தினம் மாலை ஆளுநரை சந்தித்து நாளைய தினம் இந்த பதவியேற்பு விழா என்பது அவசர கதியில் நடைபெறக்கூடியதாக இருக்கும். இன்னமும் ஏற்பாடுகள் முழுமையாக நடைபெறாத நிலையில் நாளை மறுநாளுக்கு இந்த பதவியேற்பு விழாவை நடத்துவதற்கும் தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆலோசனை இறங்கியிருக்கிறது. இன்றைய தினம் மாலை 3:30 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான ஒரு கோரிக்கையை விடுக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்று முடிந்த அக்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான அந்த ஆதரவு கடிதத்தையும் வழங்க இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.